ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் கார்ன் உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம் வாங்க. வேக வைத்த கார்ன் 1 கப், வேக வைத்து மசிச்ச உருளைக்கிழங்கு அரை கப் நறுக்கிய வெங்காயம், கொத்தமல்லி தழை சிறிதளவு, நறுக்கிய பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி தழை பச்சை மிளகாய் சேர்த்து அரைத்த விழுது, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கப் கடலை மாவு, அரை கப் அரிசி மாவு, சிறிதளவு பெருங்காயம், சிறிதளவு உப்பு. அவிச்சு வச்சிருக்கிற கார்ன் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. அதோட கொஞ்சம் உப்பு போட்டு கரகரப்பா அரைச்சிடலாம். நல்ல கரகரப்பா இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி தழை, நறுக்கிய வெங்காயம், கடலை மாவு, அரிசி மாவு, கொத்தமல்லி விழுது, இஞ்சி பூண்டு விழுது, பெருங்காயத்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதை நல்லா உருண்டையாக உருட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈஸியாக ஹெல்த்தியான ஒரு நல்ல ஸ்நாக்ஸுங்க. கார்னில் கூட நிறைய ஃபைபர் இருக்குது. அப்புறம் இது கண்ணுக்கு கூட ரொம்ப நல்லது. இந்த கார்ன் கண்ணுக்கு கூட ரொம்ப நல்லது. அதனால் படிக்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் இது ஜீரண சக்தியை கூட அதிகப்படுத்தும். அப்புறம் உருளைக்கிழங்கு கூட விட்டமின் சி அதிகமாக இருக்குது இதில். அதனால் இதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது தான். குழந்தைங்களுக்கு மட்டும் கூட இல்லைங்க, நம்ம பெரியவங்களுக்கு கூட இது ரொம்ப நல்லது. அதனால் வீட்டில் இதை அடிக்கடி செய்து சாப்பிடுங்க, சரியா? இப்போது நல்லா வெந்துட்டுங்க, எடுத்துடலாம் இதை. சோள உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் குறை நேரம் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.